குருவின் தினம் ஒரு சூடுகளில் எல்லோரும் குரு திருமூலரை பற்றின சில திருவாக்கியங்கள்லாம் நிறைய இடத்துல பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்களாங்க. குரு எங்கிருந்து எப்படி ஒரு சீடனை இயக்குனாருங்கிறதுக்கு குரு திருமூலரையே ஒரு சான்றாக கூட சொல்லலாங்க. ஏன்னா உலகியல் கருத்துக்களில் குருவும் சீடனும் எங்கேருந்து பாடங்களை கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்கங்கிறதுக்கு குருவின் சூட இந்த இடத்துலேருந்து நாங்கள் விளக்கம் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றோங்க. முக்கியமான நாளிதழ்கள்லாம் எப்படி வெளியிடப்படுதுங்கிறதுக்கு குருவே சான்றா இருக்கணும்னு தன்னுடைய சீடனை சுமார் 3000 மைல் தொலைவில் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சாராங்க. 1 2 இல்லைங்க, 3000 மைல் தொலைவில்ங்க. இந்த 3000 மைல் தொலைவில் இருந்து ஒரு சீடனை கணிக்கும் பொழுது அவனுடைய கணிப்பும் என்னுடைய கணிப்பும் ஒரே இணக்குகளுக்கு ஒத்து போயிருச்சுன்னா, நான் எதை நினைக்கின்றேனோ அவன் அப்படியே அதை இயக்கத்தின் அடிப்படை நாதமாக இருந்து செய்வான்னு அவனுக்கு ஒரு சுவடை சொல்லி கொடுத்தாராங்க. அப்படி சுவடுகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய உணர்வலைகள் மட்டும்தான் அவனுக்கு பகிரப்பட்டதாங்க. அப்படி பகிரப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுடைய உள்கருத்துக்கள் இருந்து அவன் எதை எடுத்துக்கொண்டு எப்படி அவன் வாழ்நாளில் முழுமையாக இயங்கணும், ஒரு மனிதனுக்கு எது முக்கியம், எது அவனுடைய வாழ்வாதாரம், வாழ்வியல் தத்துவம், ஞானம்ங்கிறதுக்கு எப்படி இதை போல பறைசாற்ற முடியுங்கிறத அவர் ஒரு பயிற்சி முறையாகவே எடுத்து பார்த்தாராங்க. அப்படி வெற்றி பெற்ற பொழுது அதனுடைய முழு பாக்கியத்தையும் தன் பெயரும் அவன் பெயரும் ஒன்றா இருக்கணும், அப்படி அவன் பெயர் அதற்கு சான்றாக இருந்தால் அவன் பெயரே திருவின் மூலமாக இருக்கட்டும்னு சொல்லி குருவுக்கும் சீடனுக்கும் ஒரே பெயரை இட்ட ஸ்தலமாக கூட அந்த இடத்த அறிவிக்கலாங்க. குருவுக்கு எந்த ஒரு பாக்கியத்தையும் கொடுக்காத சீடனும் குருவை எப்படி உணரணும்னு நினைச்சானோ அதன் அடிப்படையில் அவன் ஒரு நாளும் இந்த உலகியல் கருத்துக்களோடு ஒப்பிட்ட பொழுதெல்லாம் அவன் எதில் கண்டானோ, எப்படி பார்த்தானோ, எப்படி உணர்ந்தானோ தெரியலிங்க. ஆனால் அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு வகுடு எதுனா, அவர் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் தன்னை வைத்து கணிக்க முடியும்னா இந்த பிரபஞ்சங்கிறது அதை விட குறைவு தான் அப்படின்றதையும் அவர் நினைச்சாராங்க. சரிங்க, இப்போ வாழ்வியல் தத்துவத்தில் குரு சீடன் உறவுக்கு இவர்களே மேம்பானவர்கள்னா இன்னும் ஒரு சில வியாக்கியான வித்தகர்கள்லாம் இதை எப்படி பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் இந்த உலகியல் கருத்துக்கள் வெளியிடப்படுது, குருவும் சீடரும் எப்படியெல்லாம் உறவு முறைகளில் இன்றைக்கும் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம், குருவே அனைத்தும் ஆதாரம், அனைத்திற்குள்ளும் அவரே நாதம், அவருக்குள்ளிருந்தே அனைத்துமே வெளிப்படுவதென்றால் இந்த மூலத்திலிருந்து தான் அவர் அனைத்தையும் உரைக்கிறாருன்றதை அவர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாராங்க. அப்போது குருவை அவர் எங்கே தேடணும்னு நினச்ச பொழுது தன்னுடைய மூலத்திலிருந்தே ஆகமும் செய்து பார்க்கும்பொழுது அனைத்துமே அவர் தன்னுள் மூலநாதராக இருந்தாராங்க. சரி, அதற்கு என்ன பெயரை சூட்டணும்னு நினைக்கும் பொழுது குரு திருமூலநாதர்ன்ற பெயரிலேயே அவர் உருகொடுக்க ஆரம்பித்தாராங்க. அப்படி உருகொடுக்க தன்னுடைய வாழ்வியல் நியதிகள் அனைத்திற்கும் அவர்தான் தன்னை உள்ளிருந்து இயக்குகின்றாருங்கிறதையும், அவருக்கு எப்பெயர் சூட்டினாலும் அப்பெயரில் அவரே பொருந்துகின்றாருன்னு சொல்லி ஒவ்வொரு கால சுவடுகள்லையும் அவர் எழுதின முதல் வாக்கியம் தன் குருவின் பாக்கியம் அப்படின்ற பெயரை சொல்லி தாங்க எழுதியிருக்காரு. எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க? இன்னும் பல காலகட்டங்கள் ஆகலாங்க. இதுவே சுமார் 3000 வருடங்களை கடந்துருச்சு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் குருநாதர் யார் என்பதை நீங்கள் உணர உங்கள் குருநாதரே உங்களை இயக்குவதாக இருந்தால் நீங்களும் திருமூலராகலாம். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றுங்க.